Okay guys, I'm back with another video. எல்லாருக்கும் வணக்கம். ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பர்த்டே விஷஸ். அண்ட் ஜனநாயகனோட ஃபர்ஸ்ட் லுக்கும் செகண்ட் லுக்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று வந்தது. பயங்கர பிரளயமாக போச்சு. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசி நிறைய பேருக்கு காண்டாகி என்னென்னவோ பார்த்தீங்கன்னா நேற்று சம்பவங்கள்லாம் நடந்தது. நம்மளும் நேற்று நம்ம சேனலில் அந்த ஃபர்ஸ்ட் லுக்கு செகண்ட் லுக்கு ரியாக்ஷன்லாம் பண்ணியிருக்கோம். இதில் ஹைலைட் என்னென்னா நம்ம செகண்ட் லுக்குக்கு பண்ண ரியாக்ஷன் வீடியோலேருந்து நிறைய கிளிப்பிங்ஸ்லாம் இன்ஸ்டாகிராம்லலாம் போயிட்டு இருக்குது. தளபதி ஃபேன்ஸ் ஃபயர் மோட் ஆன் அது இதுன்னு சொல்லிட்டு ஃபன்னாக பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுலேருந்து ஒரு ஹேட்லாம் கிடையாது. சரி, ஓகே. தளபதி 69 விச் இஸ் ஜனநாயகன் அந்த படத்தோட தேர்ட் லுக் போஸ்டர்ஸ்லாம் பார்த்துடலாமா? என்னது ப்ரோ தேர்ட் லுக்கா அப்படின்னு கேட்பீங்க. தேர்ட் லுக் தான், பார்த்துடலாமா ஒன்றா? சரி, ஓகே, ரைட்டு. ஃபஸ்ட்டு போஸ்டரு 3, 2, 1 இதுதாங்க ஃபஸ்ட்டு போஸ்டரு. சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டாம்ப்பு மாதிரி, இந்த லெட்டரில் போடுற ஒரு ஸ்டாம்ப்பு மாதிரி. அண்ட் அந்த லெட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில், பின்னாடி ஒரு பேல் எல்லோ கலரில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இதே ஒரு செகண்ட் லுக்காக விட்டுருக்கலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோ அருமையாக பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யார் டிசைன் பண்ணாங்க அப்படின்றது அவங்களே கமெண்ட்ஸில் வந்து உங்கள் பேர் நீங்களே டேக் பண்ணீங்க. தட் வில் பி குட். ஆடியன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ரெண்டாவது, எஸ், இந்த போஸ்டருங்க. இது ஆக்சுவலாக பயங்கரமாக இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரில. லிட்ரலி எம்ஜிஆர் அவர்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஜனநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த போஸ்டரு. சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. தளபதி அவர்களோட ஃபேஸ் கட்டாக இருக்கட்டும் எல்லாமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்டு மூணாவது, எஸ், இதுதாங்க ஹைலைட்டு. உண்மையாக சொல்ல போனால் இதை செகண்ட் லுக்காக விட்டுருக்கலாம். சீரியஸ்லி சொல்கிறேன், இந்த போஸ்டரை செகண்ட் லுக்கில் விட்டுருக்கலாம். அந்த ப்ளூ கலர் ஹைலைட்டில் பின்னாடி ஒரு சண்டை நடக்குது. ஷார்ட்டை எடுத்து தளபதி பார்த்தீங்கன்னா அது கிளியர் பண்ணுற மாதிரி ஒரு அவ்வளோ ஒரு ஆப்டான ஒரு போஸ்டர் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. நீதி நீதி வரவில்லை என்றால் வாளை வாளை நிமிர்த்து, சூப்பரான ஒரு டேக்லைனு. அண்டு லாஸ்ட் ஒன், எஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா தேர்ட் லுக்கான போஸ்டராக இருந்தால் எப்படி இருக்கும்? என்ன ப்ரோ நீ சொல்ல வர? தேர்ட் லுக்லாம் இன்னத்துக்கு சோஷியல் மீடியாவில் வந்திருக்குமே, நீ என்ன வளர்ற என்ன அப்படின்னு கேட்பீங்க. ஃபஸ்ட்டு இந்த போஸ்டர் பார்த்துடலாம். ஜனநாயகன் ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க போஸ்டரு. அதில் எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டரு. வேற லெவல், அல்டிமேட். இதுக்கு வேற வார்த்தையே கிடையாது. ஸோ இந்த இப்போ ஒரு 4 போஸ்டர் போட்டேன்ல, எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். சரி, ஓகே, நான் இதுக்கே வரேன். பட் இந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது. சரி, நான் விஷயத்துக்கு வரேன். என்ன விஷயம்னா, இப்போ நீங்கள் பார்த்த போஸ்டர்ஸ் எல்லாமே அஃபிஷியல் கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேன்மேடு தான். உண்மையாக சொல்ல போனால் நேற்று ஃபஸ்ட்டு 2 போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்கல்ல, செகண்ட் போஸ்டர் நல்லா இருந்தது அப்படின்னு சில பேர் கருத்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு போஸ்டர் அந்த அளவுக்கு இல்லை, நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கருத்து ஷேர் பண்ணாங்க. ஓகேங்களா? இந்த 4 போஸ்டர் இப்போ நான் போட்டதே பார்த்தீங்கன்னா ஃபேன்மேடு தான். இன்னும் ஏகப்பட்ட ஃபேன்மேட் சோஷியல் மீடியாவில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 4 வைரலாக போயிட்டே இருக்குது. ஒரு படத்தில் இருக்கிற டீம் கூட டிசைன் பண்ண முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்லாம் டிசைன் பண்ணுறாங்க போஸ்டர்ஸ். இவங்களுக்குலாம் ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே. இதில் ஆக்சுவலாக இந்த லாஸ்ட்டாக போட்ட போஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிசைனர் தான் நிறைய மூவிஸ்க்கெலாம் பண்ணியிருக்காரு, ஷைனு மேஷ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளும் அவரோட போஸ்டர்ஸ்லாம் நிறைய ரியாக்ஷன்லாம் பண்ணியிருப்போம் நம்ம. அண்ட் அதுக்கு முன்னாடி 3 பண்ணதும் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் இருக்கிற ஃபியூ பீப்புள் தான். அவ்வளோ சூப்பராக அவ்வளோ ஒர்க் எடுத்து அவ்வளோ மெனக்கட்டு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டர்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரொடக்ஷன் டீம் இதெல்லாம் பார்த்துருப்பாங்களான்னு தெரியல. இன்கேஸ் பார்த்துருந்தா இவங்களெல்லாம் யூஸ் பண்ணிங்கயா. ஒரு தளபதி படம் வருது அப்படின்னா இனிமேல் வருமா? சரி, ஃபைன், இத்தனை வருஷமாக வந்துட்டே இருக்கு ஒரு வாட்டியும் தளபதி அவர்களோட மூவிஸ். இவங்களெல்லாம் யூஸ் பண்ணலாமே. இவங்களாம் பயங்கரமான தளபதி ஃபேன்ஸு. எவ்வளோ மெனக்கட்டு ஒரு ஒர்க் பண்ணி அது ஒரு இப்போ இது தேர்ட் லுக் போஸ்டர் அப்படின்னு ரிலீஸ் பண்ணால் கூட ஆப்வியஸ்லி பீப்புள் வில் நம்பிடுவாங்க. அவ்வளோதான். அவ்வளோ ஆப்டாக இருக்குது, அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இருக்குது இந்த போஸ்டர்ஸ்லாம். இதுதான் தேர்ட் லுக் அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருந்தா நம்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பு கொடுத்தா உண்மையாகவே நல்லாயிருக்கும். அதை ரெஸ்பெக்ட் பண்ணி தான் இந்த வீடியோன்றதை நான் மேக் பண்ணுறேன். மேபி நான் தேர்ட் லுக் போஸ்டர் ரியாக்ஷன் போட்டிருக்கலாம் டைட்டிலில். அது எதுக்கு அப்படின்னா இந்த ஒரு விஷயங்களுக்குலாம் நம்ம கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இது ஃபேன்மேடு மாதிரி இருந்தாலும் திஸ் ஆர் லைக் டேம் ஒரிஜினல்ஸ். இதுதான் போஸ்டர் மாதிரி இருக்குது சொல்லப்போனால்.
அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு எந்த போஸ்டர் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தட் மீன்ஸ் எ லாட். அண்ட் 2025 இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஃபியூ பிளான்ஸ் இருக்குது. அதில் கொஞ்சம் மண்ணள்ளி போடுற மாதிரி தான் சில விஷயங்கள்லாம் லைஃப்பில் நடந்துகிட்டு இருக்குது சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும். பட் ஸ்டில் I'll be keep going. யூடியூப்பில் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம பிளான் பண்ணுவோம். யூடியூப்பில் இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுவோம், நிறைய விஷயங்கள் பேசுவோம். டைம் ஸ்லாட் மாதிரி அலோகேட் பண்ணிடலாம். எப்படின்னா ஒரு நாள் எப்படின்னா சோஷியல் இஷ்யூஸ்லாம் பேசுறது, ரியாக்ட் பண்ணுறது வீடியோஸ்க்கு, இந்த ஜோக்ஸு. இன்னொரு நாள் அந்த மாதிரி ஸ்கெட்யூல் நான் போட்டுட்டு இருக்கேன். அதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இந்த வருஷம் சில பிஸ்னஸ்லாம் எனக்கு பிளான்ஸ் இருக்குது, அதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேர் பார்க்குற பிஸ்னஸான்னு தெரியல, பட் எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். ப்ரோ இதுதான் ப்ரோ எதிர்பார்த்தோம் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கும். ஸோ கீப் சப்போர்ட்டிங். நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது சந்தோஷமாக இருக்கும். அண்ட் நிறைய பேர் ரேண்டமான கமெண்ட்ஸ் இதெல்லாம் போடுறீங்க. என்னென்னா ப்ரோ என்னாச்சு ப்ரோ, உடம்பு ரொம்ப குறைச்சிட்டு இருக்கீங்க, வாட் ஹேப்பன், ரொம்ப ஒல்லியான மாதிரி தெரியுது, ஹெல்த்து சரியில்லையா அப்படி இப்படின்னு கேட்குறீங்க. ஹெல்த்துலாம் சரியில்லைலாம் கிடையாதுங்க, தூக்கம் சரியாக இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது என்னென்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் லாஸ்ட்டு 1 இயராக நம்ம அந்த ஒரு விஷயத்தில் இருந்தோம். ஸ்ட்ரிக்டான டயட்டில் இருந்தோம். நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு எப்போது 2024 ஜான் 1ஆம் தேதியிலிருந்து இப்போ வரைக்குமே அந்த 1 இயருக்கான பலன் தான் இந்த வெயிட் லாஸு. நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஹெல்த்தியாக நான் பண்ணேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கைண்ட் ஆஃப் ஹெல்த்தி, கைண்ட் ஆஃப் அன்ஹெல்த்தியாக அது மாறிடுச்சு. சாப்பிடக்கூடாது அடிஷ்னலாக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாப்பிடாம நம்ம நினச்சதை விட கொஞ்சம் அதிகமாக வெயிட் லாஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலு. பட் எனிவே ஐ எம் ஹெல்த்தி தான், எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு மேபி என் ஃபேஸ் பார்க்கறதுக்கு டயர்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி ஏதாவது வீடியோ போடுங்க, எப்படி ப்ரோ வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு தனி வீடியோவை நான் போட்டுறேன். ஓகேங்களா? பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். பை. என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லை இன்றுதான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்கு நான் தெரிஞ்சால் என்னை விட்டு போரடி கொஞ்சம் இல்லடி. காதல் என்று அது பொய்தானோ? கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.